காலச்சக்கரத்தின் 5 இவங்களை பொறுத்த வரைக்கும் 4. அந்த சூரியன் கேது புதனாலும் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். சுக்கிரன் புதன் இணைவு ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் தைரியம் வீரியம் நம்மளுக்கு வந்து இளைய சகோதரன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் கஷ்டங்களை வலி வேதனைகளை நீ தாங்கி வந்து கொண்டிருக்கிறாய். அதற்கெல்லாம் வந்து நான் தீர்த்து என்னுடைய பார்வையால் உனக்கு வெற்றி வாய்ப்புகளை தரவிருக்கிறேன். நடக்காத காரியத்தை செய்யாத காரியத்தை நான் உனக்கு முடிச்சு சக்கரத்தின் 2ஆம் இடம்னு சொல்லிட்டோம். அப்போ முகத்தை குறுக்கக்கூடியது எப்போ வந்து முகத்தை வந்து நல் சார்ந்த விஷயங்கள்லையும் நீர் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை 4ஆம் இடம் கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறதுக்கு போகிற செய்கிற வீட்டில் இருக்கிற பிரச்சனையை என்னால் வந்து உறவுகள் பிரச்சனையை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியலையா அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படி. ஓம் சரவண பவ. பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் 3 தா. ஜோதிட யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்திய சோனலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள். இந்த பதிவு சிறப்பான பதிவு. நமக்கு வந்து நிறைய கிரகங்கள்லாம் ஏற்கனவே பயிற்சி ஆயிட்டாங்க. நம்ம பெரிய கிரகங்களும் சரி மாத கிரகங்களும் சரி ஒவ்வொரு மாதம் வந்து பயிற்சி ஆகி இவர்கள் இணையவும் செய்கிறாங்க. இந்த இணைவுகளும் பயிற்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை தரவிருக்குதுன்னு சொல்லிட்டு இதனால யாருக்கு வந்து அதிகப்படியான ஒரு ஜாக்பாட்டு நன்மைகளை பெறப்போகிறாங்க, யார் வந்து அதிக கவனமா விழிப்புணர்வா இருக்கணும் என்பதை இந்த பதிவுகள்ல காணவிருக்கிறோம். ரிஷப ராசி ரிஷப லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த நம்ம ஆகஸ்ட் 20 தேதிக்கு மேலே எப்படி இவங்க வந்து கடந்து வரப்போகிறாங்க அப்படி பார்க்கும்போது சுக்கிரன் பயிற்சி, ஏற்கனவே சூரியன் வந்து கேதுவோட இணைஞ்சிட்டாரு. நம்மளுக்கு புதனும் வந்து என்ன பண்ண போறாரு, நம்மளுக்கு ஆவணி 14க்கு மேலே நம்மளுக்கு சூரியனோட வந்து இணைய போறாரு. காலச்சக்கரத்தின் 5 இவங்களை பொறுத்த வரைக்கும் 4. அந்த சூரியன் கேது புதனாலும் இவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். சுக்கிரன் புதன் இணைவு ஆரம்பத்தில் 3ஆம் இடத்தில் தைரியம் வீரியம் நம்மளுக்கு வந்து இளைய சகோதரன் சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராசி அதிபதியும் லக்ன அதிபதியும் அமரும்போது இவங்களுக்கு செய்யக்கூடிய புதிய முயற்சிகள், இவங்களுடைய செயல்பாடுகள், உத்வேகம், தன்னம்பிக்கை இதெல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து கூடுதலாக எஃபர்ட் போட்டு நம்ம ஜெயிச்சே ஆகணுன்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ஆனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாத பிற்பகுதியில் புதன் வந்து போய் சூரியனோட அணிஞ்சிருவாரு. ஏற்கனவே நம்மளுக்கு 4க்குரியவர் அங்கே ஆட்சி, ஆனால் கேதுவுடைய ஒரு கன்ஜெக்ஷன் ஆனதுனால இந்த காலகட்டம் ஒரு தன்னம்பிக்கை குறைகிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் கடந்துடணும். இந்த மாத முற்பகுதியில் நீங்கள் போடக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். நல்ல பேச்சு திறமை சாதுரியம் உடையவர்கள் இந்த காலகட்டம் இவங்க பேச்சாற்றலால் நல்லா வந்து ஒரு பெனிஃபிட்டாக தொழிலை வந்து நேர்த்தியாக வந்து சிறப்பாக பேசி வடிவமைத்து பிஸ்னஸில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை காண்பது. இவங்க செய்யக்கூடிய செயல்கள்லாம் மாத முற்பகுதியிலேயே போட்டுடணும். சனி இவங்களுக்கு வந்து எல்லா வகையிலையுமே வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆசைகளை வாரி வழங்குற மாதிரி 11ல் அமர்ந்திருக்கிறாரு. இந்த காலகட்டம் ஊர் மாற்றம், இடமாற்றம், தொழில் மாற்றம், தொழிலில் வந்து நல்ல பொறுப்புகள் பதவி வந்து இவங்களுக்கு கிடைப்பது, ஒரு தொழிலிருந்து இன்னொரு தொழிலை வந்து விரிவுபடுத்துவது, ஒரு கூடுதல் வருமானத்திற்கான ஒரு முயற்சிகளை செய்வது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாணவர்கள் வந்து கல்விக்காக ஒரு வெளிநாடு போனால் ஒரு லோன் வாங்கினாலும் இந்த காலகட்டம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாத பிற்பகுதியில் உங்களுக்கு சூரியன் கேது இணைவு இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் தேவை. இஎன்டி சம்பந்தமான பிரச்சனை, த்ரோட் இன்ஃபெக்ஷனு, ஒரு வைரஸ் ஃபீவர், ஒரு ஒத்த தலைவலி இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உணவு சார்ந்த விஷயங்கள்லையும் நீர் சார்ந்த விஷயங்கள்லையும் ஒரு எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவுகளை இந்த காலகட்டம் எடுத்துக்கொள்வது ரிஷபத்திற்கு அவசியம். உட்கொள்ளும் உணவுப் பொருளை அதிகப்படியான கவனம் இருக்கணும். இந்த காலகட்டம் பெரிய பதவிகள் பொறுப்புகளில் இருக்கிறவங்க, ஒரு அரசியல் துறையாக இருந்தாலும் இல்லை நீங்கள் வந்து ஒரு தலைமையேற்று ஒரு இடத்துல வந்து 4 பேருக்கு வந்து நீங்கள் ஒரு பணியை வந்து ஒரு கட்டளையிடுறீங்க, ஒரு பொறுப்பு அதிகாரத்தில் இருக்கீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிவுகளை எடுப்பதில் வந்து ஒரு தவறுலாம் நல்ல புத்திசாலிங்க நான் பார்த்து எடுக்கிறேன்றவங்க கூட இந்த காலகட்டம் தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம், குடும்ப உறவுகளில், அதே போல் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் உங்களுடைய டேலண்ட்டு, உங்களுடைய ஸ்கில்லு, உங்களுடைய ஸ்ட்ரென்த்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்டம் காணக்கூடிய ஒரு சூழல். நல்லா வந்து நான் முயற்சி போடுவேன், நான் உழைச்சாவேன் அப்படின்றவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் என்னத்தை போட்டோம் என்னத்தை செஞ்சோம் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, நம்ம போட்ட முயற்சிலாம் இப்போ பலனளிக்குமான்ற ஒரு டவுட்டெல்லாம் வந்துடும். அந்த டவுட்டெல்லாம் உங்களுக்கு தேவையே இல்லை. ரொம்ப அருமையான சூழல். உங்களுடைய முயற்சிக்கேற்றாற் போல பலன் அப்படியே வந்து தருவதற்காக வந்து உங்களுக்கு குரு வந்து சிறப்பாக
2ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு வந்து 6, 8, 10 என்ற இடங்களை பார்க்கிறார். எப்பேற்பட்ட கஷ்டங்களை, வலி, வேதனைகளை நீ தாங்கி வந்து கொண்டிருக்கிறாய், அதற்கெல்லாம் வந்து நான் தீர்த்து என்னுடைய பார்வையால் உனக்கு வெற்றி வாய்ப்புகளை தரவிருக்கிறேன். நடக்காத காரியத்தை, செய்யாத காரியத்தை நான் உனக்கு முடிச்சு தருவேன். உன்னுடைய சிந்தனை, செயல்பாடு இதெல்லாம் வந்து நீ சிறப்பாக செயல்படுத்திக்கொள் அப்படின்னு வந்து சொல்லுது. ராகு வந்து நம்மளுக்கு 10ஆம் இடத்திலிருந்து நீங்க எதிர்பார்க்காத, நீங்களே வந்து ஒரு அளவிட முடியாத ஒரு அதிகப்படியான ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு வெளியூர் செய்திகள், ஒரு பெரியவர்களுடைய ஆதரவு இதையெல்லாம் கொடுக்க வந்து ரொம்ப சிறப்பாக குருவுடைய பார்வையில் அமர்ந்திருந்தாலும் கூட நமக்கு இருக்கக்கூடிய அந்த பயம், அச்சம், நடுக்கம் இதையெல்லாம் வந்து தீர்த்து கொள்வதற்கு இறை வழிபாடு இப்ப அவசியம். இந்த காலகட்டம் சூரியன் கேது சேர்க்கை, பின்னாடி புதனும் வந்து இணையறதுனால நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான பலனை தரும். நீங்க வணங்க வேண்டிய நரசிம்மர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலில் இருக்கக்கூடிய அந்த ரங்கராஜன் சந்நிதிக்கு பின்புறம் இருக்கக்கூடிய மேட்டழகிய நரசிம்மரை வழிபடுவது ரொம்ப சிறப்பு. வாய்ப்பு இருப்பவர்கள் ஸ்ரீரங்கம் சென்று நீங்க வந்து பெருமாளை வழிபடுவதோடு எப்போ தினமும் காலையில் எழுந்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு முகத்தை வந்து பார்ப்பது, பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள பொருட்களை பார்ப்பது, இல்லை உங்களுக்கு பிடித்த அம்பாள், அலங்கரிக்கப்பட்ட அம்பாள் சுக்கிரனுடைய அம்சம் சொல்லியிருக்கிறோம், ஒரு அபிராமியையோ இல்லை வந்து ஒரு காமாட்சி அம்மனையோ, காமனை பழிக்கும் கண்களை உடையவள் காமாட்சி, அந்த காமாட்சி 30 தேவிகளின் சொரூபமாக இருக்கக்கூடியவர். அப்படி இல்லை நாகத்தை குடையாக கொண்ட அம்பாளை வழிபடுவது, எந்த அம்பாள் உங்களுக்கு பிடிக்குமோ, நம்ம ஆறாவில் வந்து அப்படியே கனெக்டிவிட்டி ஆகிடும். சொல்லணும் ரொம்ப வந்து ஒரு மனக்கவலையாக இருந்தால் நான் நிறைய முறை உங்களுக்கு பதிவில் சொல்லியிருக்கேன் இல்லையா, எனக்கென்ன மனக்கவலை, என் தாய்க்கென்றோ தினம் தினம் என் கவலை, வாராயி காமாட்சி துணை இருக்க அப்படின்னு இக்கட்டான சூழல்ல நீங்க இந்த நல்ல வார்த்தைகளை சொல்ல 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 உங்க வாழ்க்கையில் வந்து மிகச்சிறப்பான பலன்களை வந்து காணலாம். எப்போ வந்து நீங்க என்ன சொல்லணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்திற்கும், இது நாள் வரை எனக்கு கொடுக்கப்பட்ட பணத்திற்கும், இனிமேல் நான் பெறப்போகும் அபரிமிதமான பணத்திற்கும் நன்றி 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 அப்படின்னு சொல்லும் பொழுது உங்களுக்கான பலப்பழக்கம் மிக சிறப்பாக இருக்கும். எதற்கெல்லாம் நன்றி சொல்றீங்களோ, எதையெல்லாம் நீங்க பாசிட்டிவ் திங்கிங் கூட நல்ல வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீங்களோ, யாருன்னா ஒருத்தர் வந்து ஒரு சிலர்லாம் கேட்டு பாருங்க, ஆமாம் எண்ணத்தை இருந்தேன், எண்ணத்தை போனேன், எண்ணத்தை வாழ்ந்தேன், எண்ணத்தை பண்ணேன், இந்த எண்ணத்தை பண்ணேன், எண்ணத்தை வாழ்ந்தேன் அப்படின்னு எதெல்லாம் ஒரு நெகட்டிவிட்டி ஆளுங்கெல்லாம் இப்பெல்லாம் உங்கள் கண்ணு எதிரில் படுறாங்கன்னா அந்த இடத்துல இருந்து நீங்கள் விலகி நிற்பது ரொம்ப சிறப்பு. நிறைய கஷ்டங்களை கடந்து வந்து கொண்டிருக்கீங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க, அம்மா நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க, நான் கடங்காரனாக இருக்கேன், நோயாளியாக இருக்கேன், குடும்பத்தில் பிரிவோடு இருக்கிறேன். ஏன்னா இதற்கு 7ஆம் இடமே வந்து காலச்சக்கரத்தின் 8ஆம் இடம். கஷ்டப்பட்டு நான் உழைக்கிறதுக்கு போகிற செய்கிறேன், வீட்டில் இருக்கிற பிரச்சனையை என்னால் வந்து உறவுகள் பிரச்சனையை என்னால் வந்து ஃபேஸ் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறவங்களும் நிறைய இந்த காலகட்டம் வந்து எல்லா விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களுக்கான ஒரு திருமணம், தொழில், வேலை வாய்ப்பு, ஒரு உத்தியோகம், மாணவர்களாக இருந்தால் ஒரு கல்விக்காக நாங்கள் முயற்சி பண்ணுறோம், நல்ல ஒரு எங்களுடைய எதிர்காலத்தை வடிவமைத்துக் கொள்வதற்கு. ஏன்னா பணம் இல்லைன்னா அது உங்களுக்கு தூக்கம் வராது, ரொம்ப ஒரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த பண வருவாயை பெற்றுக்கொள்வதற்கு உழைப்பு, எப்போ உழைப்பால் ஒரு 10 காசு சம்பாதிக்கணும், எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் இதனால் இந்த நம்மளுக்கு ஒரு ஆதாயம் இருக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அந்த சுக்கிரனின் அம்சமான ஒரு அமைப்பில் பிறந்த இவர்கள் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதற்கு ஒரு தெய்வத்தோடைய ஒரு உருவ வழிபாடும் பண்ணுவது, ஒரு மரத்தாலான ஒரு உருவம் வாங்கி வைத்து நம்ம வழிபடுவது. இந்த வெள்ளருக்கு பிள்ளையார் இருக்கார் இல்லையா, நிறைய காரிய தடைகள்லாம் ஏற்படுதுன்னா அந்த வெள்ளருக்கு பிள்ளையாரை வந்து வைத்து வழிபடுவது. அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு சிலை வழிபாடு, நம்ம ஒரு பிள்ளையாரை வழிபடுறது, மகாலட்சுமியை வழிபடுவது, அந்த சிலையை தொட்டு நம்ம கையால் வந்து நம்ம வழிபட்டு வரும்போது, ஒரு சில சாய்பாபா கோயிலில் பார்த்தீங்கன்னா அந்த பாதங்களை தொட்டு நம்ம அப்படி தலையை வச்சு வணங்கிட்டு வருவோம். வணங்கி வரும்போதெல்லாம் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு மைண்டு ரிலீஃப் ஆகும், மனசில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் வந்து ரிலீஃப் ஆகும்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் மற்றவருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கும்பொழுது, நிறைய வந்து ஒரு உணவு தானம் நீங்கள் செய்யும் பொழுதும், இறைவனுடைய நாமத்தை சொல்லும் பொழுதும், நம்ம வந்து காலையில் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள வார்த்தைகளை, தெய்வங்களுடைய ஒரு முகங்களை தரிசனம் செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இது காலச்சக்கரத்தின் 2ஆம் இடம்னு சொல்லியிருக்கிட்டோம். அப்போ முகத்தை குறுக்கக்கூடியது. எப்போ வந்து முகத்தை வந்து நல்லா வந்து ஒரு சுத்தமாக வச்சு ஒரு திருநீர், ஒரு குங்குமம் இட்டு கொண்டு வரும்பொழுது உங்களுக்கான அனைத்து விதமான அந்த நெகட்டிவ் ஆராவெல்லாம் கிளென்சிங் ஆகிடும். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நாளில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் கேது பின்னாளில் புதனும் வந்து இணையும் பொழுது உங்களுக்கு பணம் கொடுக்கல் வாங்கல், வாய் வார்த்தை, அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மன அழுத்தம், டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு,
ஒரு முடிவெடுக்க முடியாத நிலையெல்லாம் மாறுவதற்கு இந்த வழிபாடுகளும் சிறப்பாக்கும். வண்டி வாகனங்கள், பிரயாணங்கள், அதே போல் குடும்ப உறவுகளில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மற்றபடி அனைத்து விதமான நல்ல செயல்பாடுகளை நீங்கள் ஒரு பொருளாதார விஷயமா, இல்லை ஒரு திருமணம் விஷயமா, இல்லை நம்ம ஒரு சுப காரியங்கள் பேச்சுவார்த்தை செய்வது, இதெல்லாமே மாத முற்பகுதியில் செய்து கொள்வது ரொம்ப சிறப்பு. அனைத்து விதமான நல்ல தொடக்கங்களும் முயற்சிகளையும் மாத முற்பகுதியில் எடுத்து மாத பிற்பகுதியில் கொஞ்சம் விழிப்புணர்வு ஒரு அலாட்டாக இருக்கும் பொழுது ரிஷபம் சொல்வீங்கள்ல, எங்களுக்கு ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்னு, அப்படின்னு இந்த மாதத்தை ரொம்ப தெரியாக அழகாக அம்சமாக கடந்து வந்துடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இறை வழிபாடு தான் இப்போ ரொம்ப இக்கட்டான சூழல். ஏன்னா அந்த சூரியன் கேது 5ஆம் இடத்தில் சேருது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பிரளய ராசியில் சனி அமர்ந்திருக்கிறார். சனிக்கு இப்போ குரு பார்வையும் கிடையாது, அவருக்கு கேந்திரத்தில் குரு இருக்கார். சூரியனுக்கு 8ல் இப்போ சனியும் இருக்கிறார். இப்போ சூரியன் பின்னாடி போய் புதனும் இணைஞ்சிருவார். செவ்வாய் சனி பார்வை வேற. இந்த கோள்கை நிலை நமக்கு ரொம்ப அலாட்டாக போகக்கூடிய காலமாக இருக்குது. அதனால தான் நம்ம அந்த நரசிம்மர் தான் இதுக்கெல்லாம் இந்த உக்ர தெய்வங்கள் தான் இந்த சூழலில் நம்ம காப்பாற்றி கொடுக்கும். ஒரு இயற்கை பேரிடர் ஆகட்டும், எந்த வழியில் வரும்னு தெரியாது. நம்ம தண்ணியால் பாதிக்க போகிறோமா, இல்லை பூகம்பத்தால் பாதிக்க போகிறோமா, இல்லை ஒரு நெருப்பால் பாதிக்க போகிறோமா, இல்லை ஆகாயத்தால் பாதிக்க போகிறோமான்றதை ராகு அன்எக்ஸ்பெக்டடாக நம்ம ஒரு கணிக்கவே முடியாத ஒரு சூழலில் நம்மளை வைக்கிறாருன்னு சொல்லலாம். கேது என்ன பண்ணுது, இந்த சூரியன் கேது எனவே பெரிய ஹையர் பொசிஷன் அத்தாரிட்டியில் இருக்கிறவங்க, ஒரு பொறுப்பில் இருக்கிறவங்க, ஒரு பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறவங்க, அவங்க கட்டளையால் ஒரு காரியம் நடக்குதுன்ற ஒரு முதன்மையில் இருக்கிறவங்களெல்லாம் ஒரு தவறான முடிவுகளை எடுக்க வச்சிரும். அப்போ அந்த ஆழ்மனன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள், ஒரு டிசிஷன் மேக்கிங்கு என்ற இடத்துல இருக்கக்கூடிய அந்த புதனும் தேவையில்லாமல் ஒரு தப்பான முடிவுகளை எடுத்துறதும், ஒரு பிஸ்னஸில், ஒரு ட்ரேடிங்கில், ஒரு தொழில் சார்ந்து, இல்லை அவங்க வாய் வார்த்தையில், இல்லைப்பா இந்த நல்லா அவரை மாதிரி அறிவாளி யாருமே கிடையாது, இப்படி போய் திடீர்னு ஒரு இதில் கையெழுத்து போட்டார், இப்படி போய் ஒரு வார்த்தையை விட்டுட்டாரு, இப்படி போய் ஒரு நியூஸை கொடுத்துட்டாரு, இப்படி போய் அவங்க திடீர்னு ஒரு தப்பான ஒரு இதை எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறேன். இந்த டிசிஷன் மேக்கிங்குரிய புதனும் அங்கே உட்காந்துட்டாரு. அப்போ இந்த இக்கட்டான சூழலை நீக்குவதற்கு தான் நம்ம இந்த லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு சொல்கிறோம். இல்லைங்க நாங்கள் இந்த மாதிரி போய் வழிபட முடியாதுன்னா அவங்க இல்லங்களில் அதிகம் இருக்கிறத சொல்லிட்டோம். அப்படி இல்லைன்னா 3 ஒரே நேர்கோட்டில் இருக்கக்கூடிய பூவரசங்குப்பம், பரிக்கல், நம்ம சிங்கக்குறிக்குடி நரசிம்மரை வழிபடுவது, அந்த படமே கிடைக்கிது, 3 பேர் ஒன்றா இருக்கிற படமே, அதை வைத்து வழிபடுவதும் ரொம்ப அருமையான பலன்களை தரும். அமிர்த நேரம் தவற விடாதீர்கள். என்னுடைய ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு நான் என் கிளைண்ட்டுக்கு தான் சொல்லுவேன், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த அமிர்த நேரம் அப்படிப்பட்ட விஷயங்களை செய்யும். அந்த அமிர்த நேரத்தில் ராகு காலத்தில் வரக்கூடிய அந்த கடைசி 24 மணி நேரத்தில் துர்க்கையை வழிபடுவதோ, நரசிம்மரையும் வழிபடலாம். குங்கும அர்ச்சனை செய்தோ, இல்லை தீபம் ஏற்றியோ, அதே போல் யமகண்டத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிஷத்தில் கோவிந்தன் நாமாவளியை, காக்கும் கடவுளே நம்ம கோவிந்தன் தான், அந்த கோவிந்த நாமாவளியை செய்வது, இல்லை கோவிந்த நமக அப்படின்னு சொல்லுவது. அம்மா நாங்கள் ஆஃபீஸில் இருக்கோம், நாங்கள் வேலையில் இருக்கோம், நாங்கள் வெளியில் இருக்கோம், இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கோம்னாலும் அந்த நேரத்தில் நினைச்சு கொள்வது, மனசுக்குள்ளேயே பிரார்த்தனை செய்வது மிக சிறப்பான பலன்களை, ஆத்மார்த்தமான அந்த ஒரு வேண்டுதல் தான் நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு இதை கொடுக்கும். அப்போ கேது யமகண்ட நேரத்தில் வரக்கூடிய அந்த கடைசி 24 நிமிடம், ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி 24 நிமிடத்தில் வரக்கூடிய நேரத்தில் துர்க்கையை வழிபடுவதும், நம்ம நரசிம்மர் வழிபாடு அந்த நேரத்துலையும் செய்வது. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு நரசிம்மரை சொல்லியிருக்கிறேன். படத்தை டவுன்லோட் பண்ணுறோம், தீபம் ஏற்றுறோம், எந்த இடத்துல இருந்தாலும் வணங்கி நம்மளை சுற்றி ஒரு ஷீல்டை போட்டுக்கொள்கிறோம். இந்த இறை வழிபாடு தான் உங்களுக்கு சொல்லக்கூடியது. இறை வழிபாடு தான், தான தர்மம் தான். இறை வழிபாடு நம்மளை சுற்றி ஒரு ஆறா போட்டுடும். தான தர்மம் அன்னதானத்துக்கு சொல்லியிருக்கிறேன். தானம்னா கேட்கும்போது கொடுப்பது தான், தர்மன்னும் போது கேட்காமையே கொடுப்பது. சாப்பாடு எப்படி கொடுக்கணுன்ற அன்னதானத்தை சொல்லியிருக்கேன். இல்லை இதுவரையும் பார்க்காம புதுசாக பார்க்குறவங்களுக்கு இப்போ ஒரு தடவை சொல்லிடுறேன். ஒரு ஃபுல் மீல்ஸு இனிப்போட எலுமிச்சங்காய் ஊறுகாவோட 21 ரூபா மேலே வாட்டர் பாட்டிலோட தரும்பொழுது மிகச்சிறப்பான பலன்களை, வரக்கூடிய கட்டத்தை கூட அதை நல்லதாக மாற்றி கொடுத்துரும் அப்படின்னு சொல்லலாம். பெரியவங்க கிட்ட ஆசி வாங்கிக்கணும், பெரியவங்க கிட்ட நல்ல வார்த்தை வாங்கிக்கணும். முன்னோர் வழிபாடு, மூத்தோர் வழிபாடு, நம்ம குடும்பத்திலே பாரம்பரியமாக ஒருத்தவங்க வழிபட்டு வருவோம் இல்லையா, தொன்று தொடர்ந்து அவங்கள வழிபடுவது, குலதெய்வ வழிபாடு, இதெல்லாம் இந்த அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படக்கூடிய உலகளாவியத்திலையும் சரி, உலக நிகழ்வுகளையும் சரி, இயற்கை மாற்றத்திலையும் ஏற்படக்கூடிய இந்த மாதத்தில் இந்த வழிபாடுகள் தான் நம்மளை குடும்பத்திலையும்
வெளியுலகத்திலையும் நம்மளை வந்து சிறப்பாக வாழ வைக்க போகுதுன்னு சொல்லலாம். இறை வழிபாடு வச்சுக்கும் போது உலக நலனுக்காகவும் நம்மளை சுற்றி இருப்பவர்களுக்காகவும் பிரார்த்தனை செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ரெட்டிப்பு மடங்காக பலன் கிடைக்கும். 12 ராசிக்கான பலன்களை வந்து பார்த்துருக்குறோம். மேற்கொண்டு உங்களுக்கு வந்து ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது, அதில் வந்து ஒரு நிவர்த்தி பெறணுன்றவங்க கீழ்காணும் எண்ணுக்கு வந்து என்னை தொடர்பு கொள்ளுங்க. நேரடியாகவும் பார்க்கலாம், ஆன்லைன் மூலமாகவும் உங்களுக்கு வந்து பார்த்து தரப்படும். இந்த நேரத்தில் வந்து நான் ஜோதிட யுகம் அன்பர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வந்து தெரிந்து கொள்ள விழைகிறேன். ஏன்னா எல்லாருமே வந்து உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட் தந்ததுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். இனிமே வந்து என்னால் இயன்ற அளவுக்கு வந்து நிறைய பதிவுகளையும் நல்லா உங்களுக்கு இன்னும் எப்படி உங்கள் வாழ்நாளில் வந்து நீங்கள் இன்னும் சிறப்பாக பயணிக்கலான்றதற்கு எனக்கு தெரிந்த விஷயங்களை உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ளுகிறேன். எனக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆர்த்திய சொர்ணலக்ஷ்மி. இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்.